அனைவருக்கும் வணக்கம். ஈஸியான முறையில் முருங்கைக்கீரை பொரியல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய், இடித்து வச்ச பூண்டு தேவையான அளவுக்கு, கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை. நீங்கள் கீரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். இது ரொம்ப துளிர் கீரை தாங்க. இந்த கீரை உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இது ரத்தத்தின் அளவை அதிகரிக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில். கீரையை நல்லா வதக்கி விடுங்க. அதேமாரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துக்காதீங்க. கீரை நல்லா வதங்கின பிறகு கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் வெறுமனையாக பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.